அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும். கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரை மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. கொஞ்சம் பின்னாடி கேப் 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 நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்ல, பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது, நான் மறுக்கலையேங்கிறாங்க. ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்காலம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இது நான் சும்மா அவர் வேணா சொல்லலாம் தாராளமா, போய் வதந்திய சொல்லிட்டாங்க, ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்லலாமா? அப்படி இல்லைங்க. நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்திலாம் தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு வந்தது நேற்றுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் கண்டினியூஸா போன், அம்மா எங்களை பண்ண விடல, அம்மா என்ன பண்ண விடல, எங்க கட்சிக்காரங்க இல்ல பொதுமக்கள் கூட. ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன் அறிவிச்சுட்டு என்னுடைய ப்ரோக்ராமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்கெல்லாம் போக போறேன்னு சொல்லி அவங்களுக்கு கிட்ட போட்டு அவங்களும் அந்த என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூலை காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது. ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பிஎம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல, கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார். அவங்க நிர்வாகிகள் எனக்கு போன் பண்ணாங்க, நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க, நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்கள கேட்கவும் கேட்டேன். ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போல. வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட, எஸ்பியோட, அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசையா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றது என்ன, உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே, அதனால நீங்க வேணா பண்ணிக்காங்க, அதாவது வேணா பண்ணிக்காங்க, ஆனா கையில லெட்டர் இல்லை, அது பொது இடம், அங்க பண்ணக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். சரிங்க, கோவிலுக்கு போலான்னா கோவில்ல பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி உத்தரவு வந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு வந்து அந்த எத்தனை இடத்துல இருந்து வந்திருக்குன்றத படிச்சுட்டேன். இப்ப வரைக்கும் நான் சும்மா 4-5 விஷயம் உங்களுக்கு சொல்றேன், 4-5 இடம் சொல்றேன். ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க, அவர் போட்டிருக்கிற ட்வீட் கீழவே அவருக்கு பதில் கொடுக்குறாங்க மக்கள். ஐயா அதை பாருங்க, நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு, இது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் கேட்கிறாரு, 3வது ஆள் கேட்கிறாரு, 4வது ஆள் கேட்கிறாரு. நான் வதந்திய பரப்பலைங்க,